ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சப்ஸ்கிரைப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா டிஷ், பாலக்கூரை உள்ளி காரம். அது பாலக்கீரை, மிளகாத்தூள், வெங்காயம், உள்ளினா வெங்காயம். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு காரமான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். ஸோ அவங்க பார்த்தலாம் அதுக்கான ப்ரிப்ரேஷன். இந்த பாலக்கூரை உள்ளி காரம் அப்படின்றதுக்கு வந்து மெயின் டிஷ்ஷு மேஜராக இருக்கிறது வந்து ஆனியன், பாலக்கீரை, பூண்டு. ஸோ இதுதான் மேஜர். ஸோ இதை வச்சு ஒரு சிம்பிளான டிஷ் இதுதான் அப்புறம் போகிறோம். இப்போ என்னன்னா, இது வந்து ஸ்மார்ட் ஐஸ், ரொம்ப பெரிய பீஸாக எடுத்து தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆனியன் என்ன பண்ண போகிறோம்னா, அவ்வளோதான். ஒரு ஆனியன், ஒரு 10 பல்லு கார்லிக், ஒரு 10 பீஸு. ஸோ இது கூட சில்லி பவுடர், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம். ஸோ நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஸோ இது சால்ட்டு டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ பாலக்கீரை லைட்டாக தண்ணி விட்டு ஸோ இவ்வளோதான். ரொம்ப ஃபைன் பேஸ்டாலாம் அரைச்சிடக்கூடாது, கோர்ஸாக இருந்தால் போதும். ஸோ இது ரெடி. இந்த பாலக்கீரையை சின்ன சின்ன பீஸாக, கொஞ்சம் ரொம்ப பெருசாக வெட்டாமல் பாலக்கீரை ரொம்ப பொடியாகவும் வெட்டிடக்கூடாது. ஸோ இருக்கிற பாலக்கீரை ஒரு 4 பீஸ் 5 பீஸ் அவ்வளோதான் போதும். அப்போ தான் நம்ம அந்த பாலை சாப்பிட்றப்ப அந்த கீரை வந்து நமக்கு தென்படும், ஈஸியாக கிடைக்கும். அந்த கீரை சாப்பிட்ற அந்த ஃபீலிங் நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த உள்ளிக்காரத்துக்கு தேவையானதுக்கு நம்ம இப்போ பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு கரெக்டாக நம்ம அந்த பாலக்கீரையை போட்டு சேர்த்த போகிறோம். ஸோ இவ்வளோ தான் உள்ளிக்காரம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் நம்ம இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஸோ சீரகம், மிளகாய், அது கூட கறிவேப்பிலை, பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இந்த பேஸ்ட்டு எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பாலக்கீரை பாலக்கூரை உள்ளி காரம் அப்படின்ற அந்த ரெசிபி எவ்வளோதான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய். தேங்க்யூ.